செய்து அவரை கோட்டைக்கு திரும்ப முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அறிவித்திருக்கின்ற அங்கிருந்து அனைத்து கழகத்தாளர்கள் உங்கள் அனைவருக்கும் பெரம்பூர் தொகுதி என்று சொல்வதற்காக உங்களுக்கெல்லாம் எல்லாமே வரக்கூடாது. வருகின்ற தேர்தல் வந்தால் இந்த தொகுதி மீண்டும் நிச்சயம் என்ற எண்ணத்தோடு எப்படி ஆட்சியர்கள் முதலில் 1976ஆம் ஆண்டு சென்னையிலே 13 இடங்கள் தொற்று ஒரே இடத்தில் ஜெயித்த இயக்கம் ஆட்சியர்கள். ஆக ஆட்சியர்கள் இந்த பெரம்பூர் இதையெல்லாம் உதவி போல் காசு போல் என்று சொல்வார்கள். கழகப்பணிகள் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். நான் பழைய அங்கிருக்கிறவர்களே, இந்த கூட்டம் ஆலோசனை கூட்டம். பொதுவாக ஒரு சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு வருஷத்திற்கு முன்பு அந்த முஸ்லிம் அதாவது வேலைகளெல்லாம் தேர்தல் நடத்துவோம். ஆனால் இந்த தடவை பார்த்தால் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே தேர்தல் பணிகள் ஆரம்பித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் நாம் ஆரம்பித்தது திமுக ஆரம்பித்தால் எதற்கு ஆரம்பித்தால் அவனுக்கு ஒரு பயம் அச்சம் மனதில் வந்திருக்கிறது. அதனால் அவன் 10 கட்சி கூட்டணி அமைத்து வெடிக்கால் போட்டு உயிரை போல அந்த கூட்டணி வைத்து அதை விடாமல் அது இருந்தால்தான் அவருடைய அரசியல் வெல்லும் என்கிற நிலைமை இருக்கிறது என்று உணர்ந்து அவன் இருக்கிறார். நாம் அப்படி அல்ல, நாம் அப்படி அல்ல. புரட்சி தலைவர்கள் வழிவந்தார்கள், அம்மாவுடைய வழிவந்தவர்கள். புரட்சி தலைவர் 3 தடவை தொடர்ந்து ஜெயித்தார். தமிழ்நாட்டில் 3 தடவை தொடர்ந்து ஜெயித்த தலைவர் யாருமே இல்லை. இந்த கருணாநிதி சிலை கண்ட இடத்துல வச்சு தெரிகிறார்கள். அவர்கள் கேட்கலாம் உதயநிதி ஸ்டாலின் சொல்றான், இல்லைன்னா அவருக்கு செலவழிக்காம அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஏதோ ஒரு பாஷையை திட்டுகிறார். நான் கேட்கிறேன், கருணாநிதியை தொடர்ந்து ஜெயிச்சும் வந்தாரா? சரி, 3 தடவை ஜெயித்தல் படிச்சுக்கிறோம். ஒரு தடவை ஜெயிச்சுக்கிறார். சொல்லுங்க, 71 ஆட்சி எலெக்ஷன் வச்சு வந்தார். தலைவரெல்லாம் இருந்து தான் வந்தாரு. ஆனா 77 காணும், 80 காணும், 84 அப்படி திராவிட முன்னேற்ற புதிய தலைவர், தமிழ்நாட்டுக்கு புதிய தலைவர். சரி, அம்மா அவர்கள் தொழிற்சாலை ஆட்சியை பிடித்தார். 2001 எதிர்த்து வந்தார். 2006 பிடித்தார். 2011 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியை நடத்த தலைவர். எதற்காக சொல்கிறேன், நம்முடைய இயக்கத்தை சில ஊடகங்கள் சில பத்திரிகைகள் அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு கருணாநிதிக்கு ஆதரவாக இன்றைக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இந்த அனைத்து அதிமுக வீரத்தை குறைவாக ஆனால் அனைத்து அதிமுக 53 ஆண்டு காலம் தான் அவர்களுடைய வயது. திமுகவுடைய வயது 25, காங்கிரஸ் வயது 29. ஆனால் 53 ஆண்டு காலத்தில் 17 தடவை நடந்திருக்கிறது சட்டமன்றத்தில். 1952 2021 வரை 17 தடவை சட்டமன்ற பொதுத்தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திமுக 72ஆம் ஆண்டில் தொடங்கியதால் மொத்தம் 10 தேர்தல்களில் தான் நாம் சந்தித்திருக்கிறோம். அந்த 17 தேர்தலில் ஆனால் அந்த 10 தேர்தல்களில் 7 தடவை என்ற கட்சி அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. இதை மறந்து பேசுகிறார்கள். எங்க 75 வருடம் எங்க எத்தனை வருடமான திமுக இப்போ 22 ஆண்டுகள். நாம் 32 ஆண்டுகளாக ஆண்டு இருக்கிறோம். எதிர்கட்சி புதிய கட்சி மக்கள் கட்சி. ஆகவே இதையெல்லாம் நாம் இதை மனதில் வைத்து நம் இயக்கத்தை புரட்சி தலைவர் ஆரம்பித்து இயக்கிறோம். புரட்சி தலைவரை ஆரம்பித்தால் இப்போதுதான் ஆரம்பிப்பது போல நான் இதெல்லாம் கட்சியை ஆரம்பிப்பேன், நான் இன்னைக்கு கொடியை அறிவிப்பேன் என்று சொல்லி ஆரம்பித்துள்ளேன்.
மக்களாக பார்த்து மன்றத்தினர்களாக பார்த்து அவரை போய் கெஞ்சி கூட்டாடி கட்சி ஆரம்பிகள் கருணாநிதியை விரட்டுவோம் என்று சொல்லி மக்களால் அமைக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. அப்படிப்பட்ட இயக்கம் இன்றைக்கு இரு பெரும் தலைவர்கள் இல்லாததால் எடப்பாடி அவர்கள் அந்த பழுவை தாங்கி அந்த பாரத்தை தாங்கி அந்த கழகத்தை நடத்தி வருகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முற்றிலும் தொண்டர்களான அந்த இயக்கம், வாரிசு இல்லாத இயக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். அநியாயத்துக்கு இந்த நாட்டில் ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. அநியாயத்துக்கு அப்பதான் ஒரு 9 மாதத்துக்கு அமைச்சராக போட்டு உடனே துணை முதல்வர் தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலே எங்கும் நடக்காத கேவலமான வெளி மாநிலங்களெல்லாம் கேவலமாக பேசுகிற ஆட்சி திமுக ஆட்சி. அந்த ஆட்சியை ஒழிக்கக்கூடிய ஒழுக்கக்கூடிய பலம் ஒழுக்கக்கூடிய திறமை அனைத்து இந்திய அண்ணா திமுக எடப்பாடி அவர்களுக்கு தான் உண்டு. இதெல்லாம் சூழ்நிலை சகோதரர் ராஜேஷ் அவர்கள் மின்சார கட்டணத்தை சொத்து வரியை மற்ற பால்விலை உயர்வு எவ்வளவு உயர்வு ஓய்வூதிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டுள்ளது என்று தேர்தலில் சொன்னார். அதே கொண்டுள்ளே அல்லது ஓய்வூதியம் பெற்றவர்கள் அவர்களுக்கு ஓய்வூதிய தொகையாவது பணப்பணங்கள் கொடுத்தார்கள். அதையும் பார்த்து ஆட்சி திமுக ஆட்சி. அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு நடக்கிறார். அதைதான் இருக்கிறது. மக்களிடம் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அரசு எதிர்ப்பு உணர்வு மக்களிடம் மிகுந்த அளவில் இருக்கிறது. குறிப்பாக கட்சியினால் வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் நடுநிலைமையாளர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு ஆட்சி எப்போது குறையுமோ என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இது நிதர்சனமான உண்மை. இது தமிழ்நாடு பூராம் காவலுக்கும் இருக்கிற உண்மை. ஆனால் இப்போதெல்லாம் தேர்தலில் அந்த ஒரு 2 வருடத்திற்கு முன்பெல்லாம் நாம் வீடுகளாக கேன்வாஸ் பண்ணுவோம், நோட்டீஸ் கொடுப்போம், எலெக்ஷன் போவோம், ஏஜென்ட் போவோம், இருக்கும். அது சாதாரணமாக இப்போதான் அப்படி இல்லை. வெற்றியை படிக்கிற போகிறது. நான் கேட்ட வெற்றியை அவன் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு அரசு நடந்து வருகிறது. ஆகவே அதற்கான இதற்கு நாம் தயார். அதற்கு ஒரு மூல காரணம் தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற காரணத்தால் மொழியை பொய்யாக்குவது பொய்யை மொழியாக்குவது என்ற நிலைமை இருக்கிறது. அந்த இலக்கத்தை நாம் அடித்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அதற்கான வழிவகையெல்லாம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்களும் மாற்றிருக்கிறீர்கள். நான் பார்த்துக் கொண்டிருக்கிறே 105 ஆலோசனை கூட்டமெல்லாம் போட்டு வருகிறீர்கள். அதெல்லாம் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் முறையாக செய்து நாம் தேர்தலில் போனால் நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திமுக வரும் என்பதற்கு 14 தொகுதி சட்டமன்ற தொகுதி 2011ஆம் ஆண்டு 14 தொகுதிகள் ஜெயித்தன. இந்த 16 தொகுதிகள் ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் வர வேண்டும். நம் கட்சியில் இன்றைக்கு தொண்டர்களெல்லாம் குழுமிக்கிறார்கள். நம் கட்சியை கேவலமாக இருந்தது ஒழுக்கமாக பேச்சுகள் கண்டால் எதிர்க்கப்பட்ட 2 ஆரம்பமாக ஆக தேவையான இன்னைக்கு மக்கள் தயாராக கட்சி கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள். அதை இவர் சொல்வதை போல ஃபாலோ செய்ய வேண்டும். ஏழைகள் அதை கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏழைகளை பொருள்கள் பட்டியலை கொடுங்கள். BLB பூத் லெவல் ஏஜென்ட். அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டை போட்டு கொடுக்கிறீர்கள் என்றால் அவரோடு போட்டோம் ஓகே. நீங்கள் யாரை குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறீர்களோ இவர் அதை தேர்தல் அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார். அதே ஆண்டாம் பூத்தாக செல்ல வேண்டும். அவர்கள் இந்த பாகத்தை எல்லாம் அந்த நிலைமை வருகிறது. ஏனென்றால் சொல்ல முடியாது. சில இடத்துல சொல்றோம் குறிப்பிட்டு நமக்கு வேண்டும். ஆகவே இந்த வெற்றி நாம் புரட்சி தலைவர் அவர்கள் நினைவிடத்தில்
புரட்சி தலைவி அம்மா இந்த கட்சிக்காகவே இந்த விஜய தீபம் இங்க இருக்கிற சாதாரண ஆட்கள் எல்லாம் கதை கொடுக்கிற தெய்வம் அந்த அம்மா நினைவுகளில் இந்த வெற்றி மாலை நாம் வைக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்